மாவீரர் அழகு முத்துக்கோன் அவர்களின் 268வது குரு பூஜை விழாவில் கலந்து கொள்வதில் சிவகங்கை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மிக பெருமையாகவும் மிக சந்தோஷத்துடன் இந்த நிகழ்வில் நாங்கள் அனைவரும் கலந்து கொள்கிறோம். இங்கு உள்ள தலைவர்கள், இங்கு வந்து சென்ற தலைவர்கள் அனைவரும் மாவீரர் அழகு முத்துக்கோன் அவர்களை பற்றி பல விஷயங்கள் உங்களிடம் பகிர்ந்திருப்பார்கள். அதில் ஒரு மாவட்ட தலைவராக, ஒரு தேசிய கட்சியின் மாவட்ட தலைவராக நான் அவருடைய வாழ்க்கை வரலாறை படிக்கும் போது நான் நெகிழ்ந்த ஒரு சிறு சம்பவங்களை உங்களிடம் பகிர்வதில் மிக பெருமையாக கருதுகிறேன். தற்பொழுது 2025 சரியாக 300 ஆண்டுகளுக்கு முன்பாக அழகு முத்துக்கோன் அவர்களுடைய தகப்பனார் பேரும் அழகு முத்துக்கோன், அவருடைய தாயார் பேரும் அழகு முத்தம்மாள் அப்படின்னு சொல்லி 300 வருடத்திற்கு முன்னாடி அழகு முத்துக்கோன், மாவீரர் அழகு முத்துக்கோனுடைய தந்தையார் ஒரு ராஜாவாக முடிசூடி கொண்ட வருடம் 1725. 1727 அழகு முத்துக்கோன், அவருக்கும் அழகு முத்துக்கோன் ஒரு முதல் குழந்தை பிறக்குது, அதுக்கும் அழகு முத்துக்கோன் பேர் வைக்கிறாங்க. ரெண்டாவது குழந்தை பிறக்குது, அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா சின்ன அழகு முத்துக்கோன் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையில அந்த அழகு முத்து அப்படிங்கிறத பரம்பரையா கொண்டுட்டு வந்துட்டே இருக்காங்க. அப்ப சுதந்திரம் போராட்டம் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது நீங்க வரலாற்றை பிரிச்சு பாத்தீங்கன்னா, திறந்து பாத்தீங்கன்னா 1857 எல்லா புக்லையும், எல்லா ஹிஸ்டரி புத்தகங்களையும், வரலாற்று புத்தகங்களையும் நம்ம படிக்கிறது 1857 தான் முதல் முறையாக சுதந்திரம் போராட்டத்திற்காக வீரர்கள், தியாகிகள் வந்தார்கள் அப்படின்னு வரலாறு இருக்கு. ஆனா அந்த வரலாற்றுல பிழையாக விடுபட்டது. நம்மளுடைய மாவீரர் அழகு முத்துக்கோன் 1757 அழகு முத்துக்கோனுடைய தந்தை, ரொம்ப தூரம்லாம் இல்ல, நம்மளுடைய ராமநாதபுரம் மன்னர் சேதுபதிக்கு அவருக்கு போர்ப்படை தளபதியாக ஆங்கிலேயர்களை எதிர்த்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கண்ணங்குடியில, அனுமந்தங்குடியில வந்து மிகப்பெரிய போர் நடத்தியுள்ளார். அந்த போர்ல அழகு முத்துக்கோன் மன்னர் சேதுபதி, ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி அந்த போரில் வெற்றி அடைகிறார். ஆனால் துரதிருஷ்டவசமாக போரில் வெற்றி கண்டது என்னமோ மாமன்னர் சேதுபதி, ராமநாதபுரம் சேதுபதி மன்னராக இருந்தாலும் அன்று உயிர் தாகம் செய்தவர் யார் தெரியுமா? நம்மளுடைய அழகு முத்துக்கோனுடைய தந்தையார் அங்கிருந்து கிளம்பி வந்து நம்ம ராமநாதபுரம் சேதுபதிக்காக போரிட்டு அனுமந்தக்குடியில, கண்ணங்குடி யூனியன்ல இருக்கக்கூடிய அனுமந்தக்குடியில அழகு முத்துக்கோனுடைய தந்தையார் போர்ல இறந்து போறார். இறந்து போனோன அவருடைய அடுத்த ராஜ்யத்துக்கு யார் வருகிறார்? அழகு முத்துக்கோனே வரார். அப்ப என்ன பண்றாரு? இப்போ நம்ம கிட்ட இருக்கிற நாட்டார், நகரத்தார், இந்த நாடு, அந்த நாடு அப்படிங்கறதெல்லாம் உருவாக்குனது யாரு அப்படின்னா, அப்ப இருக்கக்கூடிய பாளையக்காரர்களை வைத்து அங்கிருந்து வந்த நாயுடுஸ்னா இங்க பெரிய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, ஆங்கிலேயர்கள்ட்ட அதிகமாக வரி கட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அந்த நாடுகளை உருவாக்கியது அவங்க தான். அப்ப பாளையக்காரர்கள்ல 1800 1700 அந்த கடைசி காலகட்டத்தில் தூத்துக்குடிக்கு போறாங்க. தூத்துக்குடியில அங்க இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் சமுதாயத்திலையும் கிறிஸ்டின் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கிலேயர்கள் நம்ம கிட்ட வந்து என்ன கேட்கிறாங்க? வரி கேட்கிறாங்க. அன்னைக்கு தைரியமா அங்க இருக்கக்கூடிய மன்னர் அழகு முத்துக்கோன் அவர்களை வரவழைத்து
சேர்வைக்காரர் என்கிற பட்டத்தை அழகு முத்துக்கோன் அவர்களுக்கு வழங்கி போர்ப்படை தளபதியாக உருவாக்கி அங்கிருந்த ஆங்கிலேயரிடம் நான் ஏன் வரி கட்ட வேண்டும் அப்படின்னு 1750-55 இவர் ஒரு மிகப்பெரிய போராட்ட வீரரா போர்ப்படை தளபதியாக இங்கிருந்து அங்க போய் தூத்துக்குடியில போய் மிகப்பெரிய ஒரு போரை நடத்தி அந்த போர்ல இவங்க பல ஸ்ட்ராட்டஜிஸ் போடுறாங்க. ஒரு இடத்துல அவங்க எல்லாரும் எதிர்பாராத விதமாக இரவோடு இரவாக அவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டார்கள், வீர மரணம் அடைந்தார்கள். ஏன் தெரியுமா வீர மரணம் அடைந்தார்கள்? ஆப்போசிட்ல போரிட்ட அந்த கான் என்கிற ஆங்கிலேயர் என்ன தெரியுமா சொன்னாரு? நீ இவ்வளவு வீரமா இருக்கியே, உன்னோட போர்ல நான் போரிட்டதுல மிக பெருமை அடைகிறேன். ஆனால் போர்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் விட்டுட்டு போக கூடாது. ஒன்னு உன்னுடைய நாட்டை நான் ஆள வேண்டும், இல்லை என்றால் நீ என்னிடம் மன்றிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆணையிடுறார். இவரு மன்னிப்பு கேட்பதற்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன், மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? அவர் கூட போன 454 பேர் அவர்களுடைய காலையும் கையையும் அவன் வெட்டான். இப்பயாவது மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? எப்ப என்னுடைய நாட்டை விட்டு நான் போர் தொடுக்க வந்து விட்டேனோ அன்றே நான் இறந்து விட்டேன் என்று என்னுடைய பெற்றோரிடம் சொல்லிவிட்டு தான் நான் இங்கு வந்துள்ளேன். நீ எத்தனை பேரை நீ வெட்டினாலும் அறுத்து வீசினாலும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு தைரியமா நின்று வீர மரணம் அடைந்தாரு நம்மளுடைய மாவீரர் அழகு முத்துக்கோன். இந்த பாயிண்ட்ல நான் என்ன சொல்ல இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் பாரதிய ஜனதா கட்சி சிவகங்கை மாவட்ட தலைவராக உங்களிடம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், அழகு முத்துக்கோன் மாவீரர் அழகு முத்துக்கோன் என்பவரை ஒரு சமுதாயத்துக்குள் அடைக்காமல் அவரை ஒரு தேசிய சுதந்திர போராட்ட வீரராக நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும். அப்படி எடுத்து செல்வதற்காக சிவகங்கை பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு படிக்கட்டுகளாக விளங்குவோம். எந்த அமைச்சரிடம் பேச வேண்டுமோ, யாரிடம் பேச வேண்டுமோ, அனைத்து விஷயங்களையும் சிவகங்கை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு தூணாக நிற்போம் என்பதையும் இந்த தருணத்தில் சொல்லுகிறேன். ஏனென்றால் வரலாற்றுகள் மாற்றி எழுதப்பட்டுள்ளது. எழுதிய வரலாற்றை திருத்தி எழுதுவதற்கு அதிகாரம் வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியில் எழுதிய தவறான வரலாற்றுகளை திருத்தி எழுதுவதற்கான அதிகாரம் பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த பாரத பிரதமர் அவர்களிடம் உள்ளது. இனிமேல் யார் ஒருவர் வலைதளங்களில் முதல் சுதந்திர போராட்ட வீரர் என கூகுள் செய்கிறார்களோ, அப்படி செய்யும் பொழுது அது மாவீரர் அழகு முத்துக்கோன் என்கிற பெயர் வர வேண்டும். அதற்காக பாரதிய ஜனதா கட்சி சிவகங்கை மாவட்டம் 100% இது ஒரு அரசியல் மேடையாவோ இங்க ஒரு 100-500 பேர் இருக்காங்க வீரவசனம் பேசிவிட்டு செல்லவில்லை. ஏனென்றால் நம்முடைய சிவகங்கை மாவட்டத்திற்கு என்கிற பெருமை உள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் நம்முடைய முத்துராமலிங்க தேவர் அந்த ஒருங்கிணைந்த ராமநாதபுரமாக இருக்கும்போது முத்துராமலிங்க தேவர், மருது சகோதரர்கள், நம்மளுடைய குயிலி, அதே போல் நம்முடைய வீரமங்கை வேலுநாச்சியார்கள், வேலுநாச்சியார், இது போன்ற சமுதாய தலைவர்கள் அப்படிங்கிற பட்டத்தில் இருக்காங்க. அவங்க யாரும் சமுதாய தலைவர்கள் இல்லை. சுதந்திரத்திற்காக போராடிய சுதந்திர போராட்ட வீரர்கள். அவர்கள் யாரையும் ஒரு சமுதாயத்திற்குள் அடைக்க கூடாது. அவர்கள் அனைவரும் தேசிய அளவில் கொண்டாட வேண்டிய ஒரு நம்மளுடைய வீரர்களாக இருக்க வேண்டும். அதற்கு பாரதிய ஜனதா கட்சி சிவகங்கை மாவட்டம் உறுதுணையாக இருக்கும். கூடுதலாக ஒரு தகவல், கடந்த 3-4 மாதங்களாக எங்கள் மாவட்டத்தில் உள்ள துணைத் தலைவர் கந்தசாமி என்பவரும் எங்களுடைய மாவட்டத்தின் பொதுச் செயலாளர் கணேசன் என்பவரும் இந்த அழகு முத்துக்கோன் மாவீரர் அழகு முத்துக்கோன் அவர்களை தேசிய அளவில் அங்கீகரிக்கிறதுக்கான ஒரு ஆய்வை மேற்கொண்டு வருகிறார்கள். இதனை இந்த தருணத்தில் சொன்னாதான் நல்லா இருக்கும் என்கிற ஒரே காரணத்திற்காக உங்களுடைய சார்பாக அவர்கள் ஆல்ரெடி உங்களுடைய வேலைகளை, அந்த ஆய்வு வேலைகளை ஆரம்பித்து விட்டார்கள். உங்களிடம் ஏதேனும் தரவுகள் ஆய்வுகள் இருந்தால் அவர்களுக்கு அந்த விஷயங்களை தந்து
அழகு முத்துக்கோன் அப்படிங்கிறது சிவகங்கைக்குள்ளேயோ ஒரு காரைக்குடிக்குள்ளேயோ ஒரு குரு பூஜையை செலிப்ரேட் பண்ணாம கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் அவருடைய வீரம் செழிக்க வேண்டும், அவருடைய புகழ் ஓங்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.